அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம வர்மக்கலையில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள், இப்போ வர்மங்களில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் நாம் பார்க்குறோம். எந்தெந்த வர்மம் எந்தெந்த நோயை குணப்படுத்தும் அப்படின்னு நாம் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 வர்மங்களை நாம் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வர்மம் அண்ணான் காலம் அப்படின்னு ஒரு வர்மம், அடுத்ததாக நட்சத்திர காலம்னு வர்மம், அப்புறம் புருவ வர்மம். இந்த மாதிரி 3 வர்மத்தை பார்க்குறோம். இந்த வர்மங்கள் என்னென்ன வேலை செய்யும், அதை எப்படி நம்ம குணப்படுத்துறது அப்படிங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், முதல்ல வந்து நம்ம காட்டக்கூடியது அண்ணான் காலம் அப்படின்னு காட்டுறோம். அண்ணான் காலம்ங்கிற வர்மம் எங்கே இருக்குன்னா, நம்ம சரியாக இந்த நெத்தி போட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெத்தி போட்டில் தான் இருக்குது அண்ணான் காலம் வர்மம். சரிங்களா, இந்த வர்மம் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து லேசாக அப்படி இந்த கட்டவரில் வச்சு ஒரு 3 சுற்று, மறுபடியும் திருப்பி ஒரு 3 சுற்று. இது வந்து அதிகமான பாதிப்புகள் இருந்தால் 7 சுற்று சுற்றலாம், இல்லை பாதிப்பு குறைவாக இருந்தால் 3 சுற்றாக நிறுத்திக்கணும். சரியா, இந்த மாதிரி பண்ணும்போது 2 பக்கமே பண்ணிக்கணும். நம்ம 2 பக்கமே நம்ம பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது இந்த புள்ளி. சரியா, இதை நம்ம பண்ணும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நரம்பு சார்ந்த தலைவலி போயிடும். நம்ம நரம்பு சார்ந்து வரக்கூடிய தலைவலி போகும். கண் காதுக்கு ஆற்றல் கொடுக்கும். கண் காது ரெண்டுக்குமே வந்து நல்ல ஒரு ஆற்றல் கொடுக்கும். செவிட்டு குறைபாடுகள் இல்லை கண்களில் வர குறைபாடுகள் போகும். அடுத்தது உயிரை காக்கக்கூடிய ஒரு அடங்கலாக செயல்படும். இந்த அடங்கலில் 2 பக்கம் இந்த விரலை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது உயிரை காப்பாற்றும். மயக்கமானவங்களை எழுப்புவதும், மயக்கமானவங்களை எழுப்புறதுக்காக வந்து நம்ம இந்த அடங்கலையும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக புருவ வர்மம். இந்த புருவ வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த புருவ மத்தின்னு சொல்லுவோம். இந்த புருவத்தில் இருக்கக்கூடிய மத்தியான ஒரு இடத்துல ஒரு சின்ன எலும்பு மாதிரி இருக்கும், அதில் ஒரு குழி இருக்கும், பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இந்த குழியில் லேசாக விரலை வச்சு ஒரு 3 சுற்று, இப்படி ஒரு 3 சுற்று, மறுபடியும் ஒரு 3 சுற்று எடுக்கலாம். சரியா, இது வந்து நம்ம சாதாரணமாக பண்ணக்கூடியது. பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நம்ம 7 தடவை இல்லைருந்து 9 தடவை வரைக்கும் பண்ணலாம். சரிங்களா, இது வந்து நம்ம வந்து தினந்தோறும் காலையில் நேரத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. தினந்தோறும் பண்ணிட்டு வரணும். 10 நாள் பண்ணால் போதும், அதுக்கு மேலே பண்ண வேண்டியதில்லை. நம்மளுக்கு நோய்கள் குணமாயிடும். இது என்ன ஆகும், இது என்ன பண்ணும், நம்ம 2 இடத்துலையுமே இதை அமுத்தி விட்டுறோம். இப்படி 2 எப்பவுமே நம்ம அமுத்தி விட்டுறோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வை கோளாறுகள் சரியாயிடும். பார்வை கோளாறுகளுக்கு பிரச்சனைகள் சரியாயிடும். ரெண்டாவது, நரம்புகளுக்கு நல்ல வலிவு உண்டாகும். அதாவது இந்த கண் நரம்புகளுக்கு நல்ல வலிவு உண்டாகும். தூக்க உணர்வு உண்டாகும். இப்போ வந்து தூங்காதவங்க, தூங்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா இதை டெய்லி போட்டு வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் நல்லபடியாக வரும். ரெண்டாவது, கிட்டப்பார்வை தூரப்பார்வை கோளாறுகள் சரியாயிடும். இப்போ சில பேருக்கு கிட்டப்பார்வை இருக்கும், சில பேருக்கு தூரப்பார்வை இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் சரியாயிடும். சரிங்களா, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வர்மம் எதுன்னு கேட்டிங்கன்னா நட்சத்திர கால வரும். இந்த நட்சத்திர கால வரும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்த்தீங்கன்னா கடைக்கண்ணின் இறைக்குள்ளே தான் நட்சத்திர காலம் வருவாங்க. இந்த கடைக்கண் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலும்புடைய அந்த ஒரு குழிவு தெரியும். இந்த குழிவு தொட்டாலே தெரியும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த நடுவரில் வச்சு லேசான நடுவரில் வச்சுட்டு லேசாக ஒரு சுற்று கொடுத்தா போதும். மெதுவாக தான் சுற்றணும், ஜாக்கிரதையாக சுற்றணும். சரிங்களா, அது போக மறுபடியும் திரும்பி ஒரு சுற்று. அதே போல் இந்த இடத்துல நடுவரில் வச்சுக்கணும். சும்மா லேசாக தொட்டால் போதும். ஏன்னா இது ரொம்ப மென்மையான நரம்பு. இந்த நரம்பு அதிகமாக அழுத்தக்கூடாது, அதனால் மெதுவாக தான் அழுத்தணும். சரிங்களா, நான் இப்போ 7 தடவை பண்ணியிருக்கேன். 7 தடவைலேருந்து 9 தடவை வரைக்கும் பண்ணலாம். இது பண்ணினோம்னா பார்வை புலன்கள் வந்து சரியாகும். பார்வை புலன்கள் வந்து சரி ஒழுங்காகும். அது சரியாக வேலை செய்யும். கண் நரம்புகளுக்கு நல்ல வலிவு கொடுக்கும். கண் நரம்புகளுக்கு நல்ல வலிவு கொடுக்கும். கண்ணுடைய அழுத்தம் சரியாகும். சில பேர் கண் அப்படியே அழுத்திக்கிட்டு இருக்கும் ஒரு மாதிரி. கண்கள், அதாவது ரொம்ப நேரம் பார்க்குறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, டிவி பார்க்குறவங்க, இந்த கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க, ரொம்ப நேரம் பார்க்குறாங்க, கண்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறவங்க இந்த புள்ளியை போட்டாங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள்லாம் வந்து இந்த புள்ளியை போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். உடனே வந்து நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். இது உடல் சூட்டை ஒழுங்குபடுத்திடும். நம்ம உடம்புல சூடு எரிச்சுன்னா என்னென்னா கண்ணெல்லாம் பொங்கிக்கும். அந்த சூடை வந்து அது சரி பண்ணிடும். சரிங்களா, அந்த மாதிரி இந்த கண்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய இந்த புள்ளிகள், நம்ம காட்டின புள்ளிகள் மூலம், இந்த புள்ளிகளை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் கண்களில் வரக்கூடிய அந்த நோய்களை குணப்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.